Why do supermarket put milk at the back? ப்ரோ, ஒரு கேள்வி. மில்க் வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஆனால் மில்க் எங்கே இருக்கும்? கடையோட பேக் சைடில். ஏன்? மில்க் ஃப்ரிட்ஜு ஃப்ரண்ட்டில் வச்சா ஈஸி தானே. நீங்கள் மில்க் வாங்க உள்ளே போகிறீங்க, மில்க் ரீச் பண்ண ஃப்ரூட்ஸ் கிராஸ் பண்ணுவீங்க, பிஸ்கெட்ஸ் கிராஸ் பண்ணுவீங்க, ஸ்நாக்ஸ் கிராஸ் பண்ணுவீங்க, சாக்லேட் கிராஸ் பண்ணுவீங்க, ஆஃபர்ஸை கிராஸ் பண்ணுவீங்க. நம்ம நினைக்கிறோம் ஸ்பேஸ் இருந்துச்சு, ஃப்ரிட்ஜ் அங்கே இருந்துச்சு, ரேண்டமாக வச்சுருப்பாங்க. ஆனால் யூஸ்வலி அது ரேண்டம் இல்லை. மில்க் ஒரு ஹீரோ ப்ராடக்ட், ஆல்மோஸ்ட் எல்லாரும் வாங்குவாங்க, டெய்லி யூஸ் ப்ராடக்ட். அதனால மில்கை பேக்ல வச்சா கஸ்டமர் ஃபுல் ஸ்டோரை வாக் பண்ணுவாங்க. நீங்க உள்ள போறீங்க, மில்க் தான் டார்கெட். ஆனா வெளியே வரும்போது மில்க், சிப்ஸ், சாக்லேட், ஜூஸ், ஐஸ்கிரீம் 80 ரூபாய் பர்ச்சேஸ்க்கு 350 ரூபாய் ஆயிடும். சூப்பர் மார்க்கெட் உங்ககிட்ட மில்க் மட்டும் விற்க விரும்பல, ஸ்டோரை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்குது. The more you see, the more you buy. So the real life MBA lesson என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓல்டு அசம்ஷன் மில்க் பேக்ல இருக்கு பிகாஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் நம்ம நினைப்போம். ஆனா புது அசம்ஷன் மில்க் பேக்ல இருக்கு பிகாஸ் ஆஃப் சைக்காலஜி. அதான் நெக்ஸ்ட் டைம் நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா மில்கை மட்டும் பார்க்காதீங்க, உங்களை யாரு கைட் பண்றாங்கன்னு பாருங்க. The real life MBA, making better assumption, better decision, better life.